ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடையில் வாங்குகிற பன்னீர், பீனட் பட்டர், குழம்பு மசாலா தூள், ஹெல்த் மிக்ஸ் இது எல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குவோம். நம்ம வீட்டில் செஞ்சு அதோட விலையை ஒப்பிட்டு நம்ம எவ்வளோ சேமிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரோட்டீன் ரிச்சான மசாலா பன்னீர் தான் ரெடி பண்ண போகிறோம். அது அடுப்பில் சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம சைட் பை சைடு அதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸுக்கு 2 வத்தல் எடுத்து நல்லா ஹோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்க பால் கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி போட்டுக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கிடலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் இந்த டைம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் அப்படியே பிழிஞ்சு விடுங்க. பால்லேருந்து பன்னீர் பிரிய ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே அழகாக பிரிஞ்சிடும். இப்போ அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பிரிஞ்சு வந்த பன்னீரில் இப்போ ஒரு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ள புளிப்பு டேஸ்ட்டு போகிறதுக்காண்டி அதை கழுவுறோம். இப்போ துணியை நல்லா சுற்றி அது மேலே சமமான ஒரு தட்டு வைங்க. அதுக்கு மேலே நம்ம இடிப்புள்ள இடிகல் அல்லது வெயிட்டான ஏதாவது பொருள் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பன்னீர் ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா வெளியே வாங்கவே மாட்டீங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஒரு 7 days மட்டும் இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பன்னீரை கடையிலேருந்து வாங்குகிறோன்னு வைங்களேன். ஒரு பேக்கெட் பன்னீர் 110 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரை இருக்கும். 1 லிட்டர் பால் நான் இப்போ 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அந்த பால்லேருந்து எவ்வளோ பன்னீர் எடுத்தேன்னு இப்போ மெஷர் பண்ணி நமக்கு எவ்வளோ சேவ் ஆச்சுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் பன்னீர் கிடச்சிருக்கு. அப்போ கடைக்கும் நமக்கும் பார்த்தாலே வாரத்துக்கு 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரை நம்ம சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமலும் இருக்கும். அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்து வீட்டிலையே பீனட் பட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்து தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நிலக்கடலையை மெஷர் பண்ணி பார்ப்போம். 150 கிராம் இருந்துச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயோ அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ ஊற்றிக்கிடலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஹனி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு ஆள் ஹனி ஸ்பூனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஹனி இல்லாமல் வெறும் ஸ்பூனை கொடுத்துட்டேன்னு சொல்லி தான் அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக பீனட் பட்டர் ரெடி ஆயிரும். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிலக்கடலை சாதாரணமாக கொடுத்தா ஒரு 5-6 தின்னுட்டு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதே ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோன்னா அது ஃபுல்லாகவே சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிருக்குன்னு. ஒரு 200 கிராம்ஸ் கிடச்சிருக்குது. இப்போது ஷாப்பில் பீனட் பட்டர் வாங்குறதா இருந்தால் 200 கிராம் எப்படியும் 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் வரை இருக்கும். இதே நம்ம ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் பீனட் 22 ரூபா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி 15 ரூபா வச்சுக்கோங்களேன். அதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு 10 ரூபா இருக்கட்டுமா. மொத்தமாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் வந்திருக்கும். அடுத்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 3 தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் 3 தட்டில் தனித்தனியாக வைக்க சொல்கிறேன்னு வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். முதல்ல ஒரு பெரிய தட்டை எடுத்து அதில் ஒரு 2 கப்பு ராகி, 2 கப்பு ராகிக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 1 கப் எடுத்துக்கோங்க. வரகு, சாமை, குதிரைவாளி அரிசி, சோளம், திணை, கம்பு இது எல்லாமே ஒவ்வொரு கப்பு எடுத்தால் போதும். பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஜவ்வரிசி இதெல்லாம் 1/4 கப் போட்டால் போதும். வேறு இன்னொரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப்பு கோதுமை, 1/2 கப்பு சிறுபயிறு, ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 2-3 துண்டு சுக்கு போட்டுக்கோங்க. சுக்கு போடுறதுனால நல்ல டைஜஷன் ப்ராசஸுக்கு நல்லா இருக்கும்.
வேறு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 போட்டால் போதும். மார்னிங் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், பிள்ளைங்க ஹெல்த்தியாக ஏதோ சாப்பிட்டு போகிறாங்கன்னு. இப்போ மார்னிங் பசங்க ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. ஒரு இட்லி ஒரு தோசை இதெல்லாம் என்ன இருக்கும். பட் இப்படி நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு போகிறாங்கன்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். இதனோட ஃபுல் டீட்டெயில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அதே அளவுகளில் எடுத்து நீங்கள் மில்லில் கொடுத்து தான் அரைக்க முடியும், நம்ம அரைக்க முடியாது இதை. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மேலே மாடியில் கொண்டு போய் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு 2-3 மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும். வாங்க, மாடியில் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. வேட்டியை விரிக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆகிட்டு. அப்புறம் பக்கத்தில் உள்ள செங்கலெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எப்படியோ ஒரு வழியாக வடிவேல் பட காமெடி தான் நடந்துட்டு இருந்துச்சு அங்கே. எப்படியோ ஒரு வழியாக வேட்டியை நீட்டாக விரித்து பக்கத்தில் செங்கலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காய போட ஆரம்பித்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளும் சேர்ந்து காஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக காய வைங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த கோதுமை சிறுபயிரெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வறுத்தோன்னா ஒழுங்காக வறுபடாமல் ஆயிரும். அதனால் கொஞ்சம் தனித்தனியாகவே முடிஞ்ச அளவு தனித்தனியாகவே காய வச்சுக்கோங்க. நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துகிட்டு வரும்போதே வண்டியிலேருந்து கருவாடுக்குன்னு கொஞ்சம் மீன் கொண்டு தந்தாங்க. இந்த கருவாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இந்த மீன் கருவாடு. இது என்ன மீன் தெரியுமா? பனந்தொண்டைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பனந்தொண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். என்ன இப்படி மீன் கிடைக்கிற நேரம் கருவாடு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கோடை நேரத்தில் மீன்லாம் கிடைக்காது. இப்போ எங்கள் ஆட்கள்லாம் மீன் திங்காமல் இருக்கவே மாட்டாங்க. வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மதியத்துக்கெல்லாம் சாம்பார்லாம் வச்சிட்டோன்னா சாப்பாடு உள்ளே இறங்கவே இறங்காது. இங்கெல்லாம் என் முகம்லாம் ஓடிடுவான் எங்கேயாது. சாம்பார்னாலே வேண்டவே வேண்டாம், அவனுக்கு கண்டிப்பாக நான்வெஜ் ஏதாவது இருக்கணும். அப்படியே பழகிட்டு அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, கொஞ்சம் நல்ல மீன் கிடைக்கும்போது அதை எடுத்து கொஞ்சம் உப்பு நம்ம போட்டோன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு காய வச்சு கருவாடாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ வெளியேருந்து வாங்கும்போது அவங்க நிறைய உப்பு போடுவாங்க. அதனாலேயே மோஸ்ட்லி வெளியே வாங்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ அவங்க அப்பா மீன் எடுக்கிறனால அப்பப்போ மீன் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது வாங்கி கொண்டு தருவாங்க. ஆனால் இந்த கருவாடு வந்து நம்ம போடுறது கூட கஷ்டம் கிடையாது. ஆனால் அதை காய வச்சு எடுக்கிறது, காக்காக்கிட்டேருந்து கருவாடை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போல்லாம் என்ன செய்வேன் தெரியுமா, அந்த டஸ்ட்பினுக்கு போடுற கருப்பு கலர் கவர் எடுத்து கொடியில் கட்டி விட்ருவேன். காக்கா அதை பார்த்து பயப்படுமா. அது என்னமோ உண்மைதான் போல். ஆனால் காக்கா வந்து கருவாடை கொத்தவே இல்லை. கருவாடை காயப்பட்ட கருவாடை நான் எப்படி காயப்பட்டனோ அப்படி தான் இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தேன்னு வைங்களேன், நம்மளே கருவாடாயிருவோம் போல் இருக்குது. கால் வேற சுடுது. எந்திரிச்சு வாங்க கீழே போயிடுவோம். இது என்ன கருவாடுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வாரத்துக்கு தேவையான மசாலா தான் வறுக்க போகிறோம். இப்போ நான் 1 கிலோ மல்லிக்கு ஒரு 800 கிராம் வத்தல் சேர்த்துக்கிடுவேன். இந்த குழம்பு மசாலாவை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்பாக இருக்கட்டும், சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், இது மட்டன் குழம்பாகவே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஒரு குழம்பு மசாலா தான். இப்போ 1 கிலோ மல்லியையும் ஒரு பாத்திரத்தில் தட்டி நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா அது கீழே கரிஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. சுடணும், அவ்வளோதான். ஏன்னா இது நம்ம வருஷக்கணக்காக வச்சுருக்க மாட்டோம். எப்படியும் இந்த 1 கிலோ மல்லி வந்து எனக்கு ஒரு 1.5 மாதம் தான் வரும், அதுக்கு மேலே தாண்டாது. இந்த வத்தலையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுத்த மல்லியை ஒரு பெரிய தட்டில் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ 100 கிராம் மஞ்சளும் 100 கிராம் மிளகும் போட்டோம். அதையும் அதே மாதிரி தான் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. இப்போ அது கூடவே ஒரு 75 கிராம் கடுகு, ஒரு 50 கிராம் வெந்தயம் போட்டுக்கோங்க. 100 கிராம் சின்ன சீரகம், ஒரு 75 கிராம் பெரிய சீரகமும் ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். சில பேர் வறுக்காமல் கூட அரைப்பாங்க. ஆனால் வந்து வறுத்து அரைச்சோம்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வறுக்கிறது. மசாலாவோட லைஃப் டைமும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து அந்த வறுத்த மல்லி கூடையே இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க.
இது கூடவே ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் போட்டு வறுக்கணும். கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ வறுத்த கருவேப்பிலையை ஆற வச்சுருந்த மல்லி மிளகு கூடயே நம்ம அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுறலாம். இதில் சில பேர் அரிசியெல்லாம் சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். இது அரிசி வந்து குழம்போட திக்னஸுக்காக தான் சேர்க்குறாங்க, பட் அது தேவையில்லை, இதுவே ஓகேவாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போது மேலே காய வச்சுருந்த மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இனிமேல் அதையும் 1 பை 1 போட்டு எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுட்டு எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்ச உடனே ரைஸ் மில்க்கு அரைக்கி கொடுத்துட வேண்டியதுதான். சண்டே மட்டும்தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அந்த டைம் எல்லோரும் சேர்ந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணுவோம். க்ளீன் பண்ணுறது, ஏதாவது ரெடி பண்ணுறது பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் அடுத்த ஒரு வாரம் எனக்கு நல்லா இருக்கும். மார்னிங் தம்பியையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும், பாப்பாவையும் நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறணும். ஸோ இப்படி ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். மார்னிங் ஹெல்த் மிக்ஸ் இருந்தாலே நான் நிறைய மேனேஜ் பண்ணிப்பேன். இதில் வந்து பேன் கேக் பண்ணி கொடுப்பேன், அல்லது மில்க் ஷேக் போட்டு கொடுப்பேன். ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்துருவேன். காலையில் பாப்பாவுக்கும் அப்படி தான், காலையில் இது கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட்லி ஏதாச்சும் ஊற்றி கொடுப்பேன். நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என் தம்பி என்கிட்ட கேட்டான், ஹெல்த் மிக்ஸ் வந்து கடையில் வாங்கிட்டு போயிடலாம், இதுக்காக இவ்வளோ மெனக்கடன்மான்னு. கடையில் வந்து இப்போது நம்ம 300 400 கொடுத்து ஹெல்த் மிக்ஸ் வாங்கினாலும் அது ஒரு வாரம் வர்றதே பெரிய விஷயம். அதுலேயும் அது ஹெல்த்தியாக இருக்குமா, அங்கே என்னத்தெல்லாம் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லா விஷயத்துலையுமே இது பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம குடும்பத்துக்காக செய்யலாமே அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. இந்த மில்லட்ஸை ஒரு 10 நிமிஷமாவது சிம்மில் வச்சு நல்லா வருங்க. அப்போ தான் டைஜஷனுக்கு நல்லா இருக்கும். இது கூடவே சுக்கு ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால டைஜஷன் வந்து பேபிஸுக்குனாலும் சரி நமக்குனாலும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வாளியில் போட்டோ இல்லை ஒரு பாக்ஸில் போட்டோ நீங்கள் ரைஸ் மில்லே கொடுத்து விட்டு அரைங்க. இந்த ஹெல்த் மிக்ஸோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ வந்துச்சு. இதுக்கு நான் ஒரு 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த ஹெல்த் மிக்ஸை நான் வெளியே வாங்கினேன்னு வைங்களேன், ஒரு சின்ன பேக்கெட் தர்றாங்க 300 ரூபா, 280 ரூபாயிலேருந்து 300 ரூபா இருக்குது. இது ஒரு வாரம் கூட தாங்காது. பட் இந்த 2.5 கிலோ இருக்குது, தாராளமாக 2 வாரம் 3 வாரத்துக்கு நம்ம குடும்பத்துக்கே போதும். நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் இருக்கும். ஃபேமிலி இப்போ ஒவ்வொரு மில்லட்ஸை ஒவ்வொரு நாள் சமைக்கிறதுக்கும் எல்லா மில்லட்ஸையும் சேர்த்து ஒரு ரெசிப்பியில் வச்சு எல்லாமே பேலன்ஸாக கிடைக்கும் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இனி வர்ற நாட்களில் இந்த ஹெல்த் மிக்ஸை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் செய்யலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களே என்ன கூட சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்வீங்கன்னு என்கிட்ட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.